ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டாருக்கு வயரிங் பண்ணும்போது, ஸ்டார்டர் வயரிங் பண்ணும்போது, இந்த 2 சர்க்யூட்டில் ஏதாவது ஒரு சர்க்யூட் தான் நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவோம். பட் இந்த 2 சர்க்யூட்டில் ஒரு சர்க்யூட் மட்டும்தான் கரெக்டு ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ஐயூசி ரெகுலேஷன் படி. பட் உங்களுக்கு 2 சர்க்யூட்டுமே மோட்டார் ரன் ஆகும். பட் கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்டில் இஷ்யூஸ் வர்றதை நீங்கள் நோட் பண்ணுவீங்க. கான்டாக்டர் ஓவர் ஹீட் ஆகும், நியூசன்ஸ் ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். அது வந்துட்டு பிகினிங்கில் நல்லா தான் இருக்கும், ரன் ஆக தான் செய்யும் மோட்டார். பட் வந்துட்டு கிராஜுவலாக கொஞ்சம் இஷ்யூஸ் வர்றதை நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ எதனால் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸை நம்ம வயரிங் பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கியர் ப்ளஸ் மோட்டாரோட ஒர்க்கிங் டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அன்னெசரி ட்ரிப்பிங் இருக்காது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரபுள் ஷூட்டிங், மேஜர் ட்ரபுள் ஷூட்டிங் இன் பேனல்லையோ இல்லை மோட்டார்லையோ உங்களுக்கு நம்ம வராமல் பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 சர்க்யூட்டில் ஒரு சர்க்யூட் தான் கரெக்டு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ இந்த மாதிரி கண்டென்ட்டு உங்களுக்கு டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய ட்ரபுள் ஷூட்டிங்கான வீடியோஸை நம்ம கீப் ஆன் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.